சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். அதிகாரிய வந்து ஓட விட்டுட்டாங்க. நம்ம சண்முகம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. சண்முகத்தோட நண்பர் வந்து ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. இது மாதிரி அதிகாரி வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வீராக்கு வந்து வேலையே கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. நீ வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகமும் பரணியும் வேக வேகமாக வந்து வராங்க. முத்துப்பாண்டி இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு அதிகாரி. அவங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாம் திட்டமிட்டு சரிதான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி முத்துப்பாண்டி தான் சொல்லியிருக்காங்கல்ல அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்கள் பேப்பரில் எழுத போகிறீங்களா இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம்ங்கிற மாதிரி முத்துப்பாண்டி எத்தனையோ வாட்டி மல்லு கட்டுறாங்க. இருப்பினும் அவங்களால எதுவுமே வந்து செய்ய முடியாமல் நிற்கிறாங்க. அந்த இடத்துல தர்ம சங்கடமா, மாமா என்ன மாமா நீங்கள் என் பேரில் வந்து எழுத போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டிக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் வீரலட்சுமிக்கு எதிராலாம் எழுத மாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நீ எழுதுறியா இல்லை நான் எழுதட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சண்முகமும் பரணியும் வந்துடுறாங்க. வந்தோடனே நீ எல்லாம் தங்கச்சியெல்லாம் பார்க்கவே கூடாது. என்னது பார்க்கக்கூடாதா? அதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா நீங்களா இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துருவீங்களா? அவள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நீ தானப்பா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த. உனக்கு சாதகமாக ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க தான் திட்டமிட்டு இது மாதிரி சதி செய்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்துக்கிட்ட வந்து வேக வேகமாக வந்து அண்ணா இங்கே வானன்னொன்னே சரி போனால் போட்டோம், இது என் இடம், உன்னால் எதுவுமே கிழிக்க முடியாதுடா, இது என்ன ரோடுன்னு நினச்சியாடா, உனக்கு சப்போர்ட் பண்ண 10 பேர் வந்தா அங்கே நான் அமைதியாக போகிறதுக்குங்கிற மாதிரி அவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சண்முகம் வந்து வீரா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா, நான் மட்டும் பஸ்ஸில் வந்துகிட்டு இருந்தேனே அப்போன்னு பார்த்து என் பையில் ஒரு செயின் இருந்ததாக ஒரு பொண்ணு வந்து சொல்லிடுச்சு. நிச்சயம் உன் மேலே பழி போட தான் அந்த பொண்ணு வந்து செஞ்சுருக்கு. ஏன்னா எதுக்காக அவ ரசீதோடு இங்கே வந்திருப்பா, ரசீதுலேருந்து ஆதாரத்தோடு இங்கே வந்திருக்கானா, இதுலேருந்தே தெரிய வேணாமா அவ பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு. ஏன் இந்த அதிகாரி தான் இருக்காங்கன்னு நல்லாவே தெளிவாக தெரியுது. அவங்கள நான் எப்படி வந்து பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆனால் நான் வேணா அடையாளம் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து சூப்பராக வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க. சரிப்பா நம்ம செல்லக்கனி தான் வந்து வரைவாள்ல. உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல எஸ்ஐக்கிக்கு செல்லக்கனியை வேக வேகமாக வந்து கூட்டிகிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து வெட்டுக்கிளி வந்துடுவான். செல்லக்கனியை கூட்டிகிட்டு வந்துடணுன்னே அப்படியே மாதம் வந்து செல்லக்கனியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம வெட்டுக்கிளி. சண்முகம் வந்து பேசுகிறாங்க. அக்காவை காப்பாற்றணுன்னா அது உன் கையில் தான் இருக்குது சரியா? ஆனால் நான் என்னென்ன பண்ணணும்? வீரலட்சுமி சொல்ல சொல்ல சூப்பராக வந்து தத்ரூபமாக வந்து வரைஞ்சி முடிக்கிறாங்க. அண்ணே இந்த படமான்னு பார்க்க சொல்லுண்ணே அக்காவன்னு சொல்லி அந்த இடத்துல செல்லக்கனி வரைஞ்ச ஃபோட்டோவை சண்முகத்துக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சண்முகம் வந்து அப்படியே வந்து காட்டுறாங்க. அக்கா பார்த்து சொல்லுக்கா, இல்லை இது ஏதாவது மாற்றணுன்னா சொல்லுக்கா, நான் மாற்றி திருப்பியும் வந்து வரைகிறேன். சூப்பராக தத்ரூபமாக வந்து வரைஞ்சிருக்கா நம்ம செல்லக்கனி. இவ தானே என் மேலே வந்து பழி போட்டிருக்கா, திட்டமிட்டு யாரோ செஞ்சுருக்காங்க, எனக்கு என்னமோ வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்க தான் தோணுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல என்னப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இது என்ன தெரு நினச்சியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. அந்த அதிகாரி நான் எழுத தான் போகிறேன், உன்னால் எதையும் கிழிக்க முடியாது, எதையும் மாற்ற முடியாது. அதிகாரியே நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன வேணான்னு செஞ்சிடலான்னு யோசிச்சிங்களா? அது இந்த சண்முகம் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் எல்லாத்தையும் தலைகீழாக ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை நான் இங்கே இழுத்துட்டு வரேன். என் தங்கச்சி மேலே வந்து புகார் கொடுத்தால, அவள் யார் என்ன ஏதுன்னு விசாரித்து அவளுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் யாரையுமே விடமாட்டேன். என் தங்கச்சி எப்படி இருந்தாலும் அதிகாரியை ஆக்கி காட்டுவேன். யார் நினச்சாலும் சாரி எவங்க நினச்சாலும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி சண்முகம் வந்து மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பேப்பரில் எழுதுறது தான். அப்படியா சரி எழுதிக்கங்க, ஆனால் ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. சரிப்பா அவகாசத்தை எடுத்துக்க, ஆனால் அதுவும் உனக்காக மட்டும்தான். நீ வேணா என்ன மன்னிப்பு கேட்க சொல்லலாம், நான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அதுக்கெல்லாம் சாக்கு வச்சுக்கிட்டு நான்லாம் பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா சந்தர்ப்பம் கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே வெளியில் வந்துடுறாங்க நம்ம முத்துப்பாண்டியும். மச்சான் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீ தான் எல்லாத்துலேயும் முன்ன நின்று பார்த்துக்கணும். நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன மச்சான் பண்ணுறது? அவங்க எனக்கு மேலே இருக்கிறவங்க. அவங்களுக்கு பக்கத்தில் நான் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை தான் என்னால் அவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்த்து தரணும். அதுக்குன்னு இப்படி தான் வந்து செய்வியா? வீரா எப்படிப்பட்டவன் தெரியாதா? சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இருக்காங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியுது. அதுக்கு அந்த பொண்ணை வந்து பிடிக்கணும்ல, அது ஃபோட்டோவை வந்து என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி செல்லில் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டாங்க. இவங்க யார் என்ன ஏதுன்னு என் சைடில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகத்துக்கிட்ட முத்துப்பாண்டி எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். இன்னும் நமக்கு இருக்கிறது இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே தான். இப்போ மணி வந்து
11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 5 மணி நேரத்தில் வந்து கண்டுபிடிக்கணும். நிச்சயம் என் தங்கச்சி கனவை வந்து என்னால் நிறைவேற்ற முடியும்னு சண்முகமும் பரணியும் வந்து யோசிக்கிறாங்க. இதை முதல்ல 4, 5 ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு எல்லார் செல்லுக்கும் வந்து அனுப்பிச்சிக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல 4, 5 ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. இவங்க யார் இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி பரணி வந்து சொல்லி எல்லாருக்கும் வந்து அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த அதிகாரி இருக்காங்களே அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. என்னது திடீர்னு வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. சண்முகம் இருக்கான், அதாவது இந்த பொண்ணோட அண்ணன்காரன் ரொம்ப புத்திசாலி, அவன் மனைவியும் பெரிய ஆள் தான். அப்படி இருக்கும்போது நிச்சயம் உனக்கு ஆப்பு வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. நீ யாரு கண்ணிலையும் படாமல் மேடம் வெளியூர் போயிட்டா நீ இருக்கிற இடத்துல இல்லாமல் வேற ஒரு வீட்டில் இரு, சரியா? நானே உன்னை தேடி வரேன், என் ஆளுங்க வந்து உனக்கு பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. மேடம் நான் வேணா இப்போ வெளியூர் வந்து போயிடட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ எல்லா இடத்துலையும் தான் தேடுவாங்க, அப்படி இருக்கும்போது நீ வெளியில் வந்தனா மாட்டிப்ப, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இருக்கிற இடத்துக்கு வந்து தேடியோ என் ஃபோனுக்கோ நீ திருப்பி திருப்பி கால் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு மட்டும்தான் சொல்லணும். என் பேரை வந்து இழுத்து விட்டான்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. இல்லை மேடம் நான் ஏன் மேடம் உங்கள் பேரெலாம் வந்து சொல்ல போகிறேன், அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இவங்களுக்காக உதவி செய்ய போக நமக்கு என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம வீரா இருக்காங்களே அவங்க ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க. சண்முகம் பரணி எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்படி யாருமே உன்னை கைவிட்டுற மாட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையாக வந்து இந்த வேலைக்கு வரணும்னு நினச்சேன், இப்போ மட்டும் இங்கே எழுதிட்டா அதுக்கப்புறம் என்னால் வேலைக்கே வந்து போக முடியாது, அதை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குங்கிற மாதிரி நம்ம வீரலட்சுமி வந்து பேசுகிறாங்க. அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, பார்த்துக்கலாம், பேப்பரில் வந்து எழுதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த அதிகாரி வந்து யோசிக்கிறாங்க. இப்போ நான் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டேன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் மேடம் நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் அப்படி தான் பழி வாங்குவேன். உன்னால் என்ன பண்ண முடியும், உன் அண்ணங்கிட்ட வந்து இதில் எழுத மாட்டேன், அவகாசம் கொடுத்தனா நான் அதுபடி வந்து அவகாசத்தை வந்து ஃபாலோ பண்ணணுமா, அதுக்கெலாம் அவசியம் இல்லை, தேவையில்லை, கரெக்டாக நான் அந்த பேப்பரில் கையெழுத்து போட தான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதி அப்படியே கையெழுத்து போட்டு வச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே வீரா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அச்சச்சோ இனிமேட்டு என்னால் இந்த வேலைக்கு வந்து போக முடியாதா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அதிரடியாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் சண்முகம் வந்து இவங்க திட்டத்தை முறியடிச்சிருவாங்க. அந்த அதிகாரி மட்டும் சந்தோஷமாக நினைக்கிறாங்க, என்கிட்ட யாருமே இப்படியெல்லாம் பேசினதில்ல, நீங்கள் ஓவராக வந்து பேசிட்டீங்களே, நான் வந்து உங்களை பழி வாங்கியாச்சு, உன் ஆசையை நான் வந்து தடுத்து நிப்பாட்டியாச்சு, இனிமேட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம வீரலட்சுமி வந்து என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியாமல் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, அதான் அண்ணன் போயிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்லக்கனி அந்த இடத்துல.